நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை செடிகளை எடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை எடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுகிறது போல இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தீர்க்கதரிசி ஆசீர்வாதம். இந்த நாகூம் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய அடிப்படை 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியர்கள் என்கிற ராஜ்யத்தின் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, விக்கிரக ஆராதனை, முரட்டாட்டம், வெறுமையாக்குகிறவைகள் அவர்களை அசீரியா அவருடைய திராட்சை கொடி ராஜ்யத்தின் கையிலே அடிமைகளாக கர்த்தர் யாக்கோபின் கொடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் பல ஆண்டுகள் இஸ்ரவேலின் மகிமையும் அடிமைகளாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நேரத்தில் நல்லவர் யூதா என்று சொல்லப்படுகிற அந்த ராஜ்யம் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு நாகூம் கொடுக்கப்பட்ட புத்தகத்தில் யூதா ராஜ்யத்திற்கு ஆண்டவர் 70 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்களாக குறித்திருந்தார். அசீரியர்கள் 70 ஆண்டு காலத்தின் முடிவிலே அந்த அடிமை ஆண்டவர் அவர்களை திரும்ப வர பண்ணக்கூடிய செயல்பாடு ஜனங்களுடைய தாழ்மையாமை, யாக்கோபின் மகிமையை முரட்டாட்டம் திரும்ப வரவே ஆண்டவர் அசீரியா என்கிற அதே போல இஸ்ரவேலின் மகிமையை அடிமை திரும்ப வர பண்ணுவார். பெரிய குழப்பம் கொடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் பல ஆண்டு காலம் நாங்கள் இஸ்ரவேலிலே அடிமைகளாக இருந்த நாட்கள். தேவன் அதே யூதா என்று சொல்லப்படுகிற ஆதி நாட்களில் எங்க ராஜ்யம் வந்து அவர்களை ஒரு பாபிலோனின் ராஜாவாகிய ராஜ்யத்திற்கு தேவன் ஒப்பு கொடுக்கப்பட்ட சவுலை முதல் ராஜாவாக கொடுத்திருந்தார். முழு இஸ்ரவேலை சவுல் ஆட்சியாளர். இரண்டாவதாக தேவன் வைத்திருந்தார். அந்த 70 ஆண்டு தாவீதினுடைய காலத்திலே அந்த முழு இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுத்திருந்தார். தாவீதும் முழுவதுமாக ஆட்சி செய்து யாக்கோபின் மகிமையை இதற்கு பிறகு சாலமோனுடைய காலத்திலே தேவன் சாலமோனின் கையிலே முழு இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப கொடுத்திருந்தார். ஆனா சாலமோனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமும் சாலமோனுடைய பலவிதமான தவறான தேவனிய என்ன பண்றான் ஸ்திரீகளோடு கூட கலந்து அவன் விக்கிரக ஆராதனை நேசலனத்தையும் செய்து ஆண்டவர் என்ன பண்ணார்னா ராஜ்யத்திற்கு சாலமோனுக்கு பிறகு அவனுடைய சந்ததிகளின் வாழ்நாட்கள் இருந்தால் முழு இஸ்ரவேலையும் சவுல் ஆட்சி செய்த காலத்தில் தேவன் இரண்டாவதாக தேவன் 10 கோத்திரம் அடங்கிய தாவீதுடைய காலத்தில் 2 முழு இஸ்ரவேல் தேசத்தையும் உதாரித்திருந்தார். தாவீதும் முழுவதுமாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு சாலமோனுடைய காலத்திலே தேவன் சாலமோனின் கையிலே முழு இஸ்ரவேல் தேசத்தையும் ஆசீர்வதியான அதிகாரத்தை கதையா. ஆனா சாலமோனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமும் சாலமோனுடைய பலவிதமான தவறான அந்நிய ஜாதி ஸ்திரீகளோடு கூட கலந்து அவர் விக்கிரக ஆராதனையும் தேசத்தனத்தையும் செய்ததனால ஆண்டவர் என்ன பண்ணார்னா சாலமோனுக்கு பிறகு அவனுடைய சந்ததிகளின் வாழ்நாள் தெரியாம உங்காவது ரெகோபயாவுடைய காலத்துல தேவன் படிக்கல வெறும் கோத்திரம் அடங்கிய தேசம் இஸ்ரவேல் தேசம். இதுபோலதான் நிறைய நேரங்கள்ல கோத்திரம் அடங்கிய தேசம் யூதா. வேதாகமத்தினுடைய அடிப்படைகள் தெரியாவிட்டால் வேதாகமத்தின் சரித்திரத்திலே யாக்கோபு கொண்டோம்னா வேதாகமத்தை படிப்பது ரொம்ப சுலபமா. பொதுவா ஏசாயா புஸ்தகங்கள் எல்லாமே அதிகபட்சம் எல்லாமே சிறையிலிருந்து மீண்டு வருகிற இஸ்ரவேலை குறித்தும் யூதா தேசத்தை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்கதரிசி வருகிற ஆண்டவராகிய மேசியாவினுடைய ஆளுகை குறித்தும் இந்த ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் பற்றி பக்கத்து வீட்டில் இருக்கிற தெரியாத அடிப்படையில தான் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல அந்த அட்ரஸ் நாகும் தீர்க்கதரிசனம் அதே அடிப்படையில தான் எழுதப்பட்டிருக்குது. அதுபோல நிறைய 12 கோத்திரங்கள் வேதாகமத்தினுடைய அடிப்படைகள் அசீரியர்கள் வேதாகமம் நமக்கு
புரியாது. மற்ற 2 கோத்திரமாகிய யூதா கோத்திரத்தை பாபிலோனியர்கள் கையில ஒப்புக் கொடுத்தார். பொதுவா ஏசாயா கையில ஒப்புக் கொடுக்கப்பட்ட யூதாயா வரைக்கும் இருக்கிற ஆண்டவர் ஒரு சிறையிருப்பின் ஆண்டை எல்லாம் எழுதியப்பட்டால் எல்லாமே, ஆனால் இஸ்ரவேலர் மீட்பவர் இரண்டு விதமான குறித்தும் காலகட்டத்தையும் தேவன் அறிவிக்கவில்லை. எழுதப்பட்டிருக்கிற இவர்கள் டோட்டலா ஆண்டவர் பிறகு ஆண்டவராகிய மேசியாவினுடைய ஆளுகையை குறித்தும் ஏனென்றால் அவர் ஏசாயா மல்கியா வரைக்கும் ஒரு பெரிய கனராஜ்யம் அடிப்படையில் தான் எழுதல் அடங்கிய இஸ்ரவேல் போல அக்கிரமம் இந்த நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகமும் அதே அடிப்படையில் தாவீதினுடைய வம்சத்துல வந்து 12 கோத்திரங்கள் பக்தியோடு கூட ஆண்டார். கோத்திரமாக இல்லாமல் அவர் அசீரியமற்ற அநேகர் பக்தியோடு கூட ஆண்ட கோத்திரமாகிய ஆசா கோத்திரத்தை பாபிலோனியர்கள் கையில் நல்ல கொடுக்கப்பட்ட யூதா கூட ஆண்டு. ஆனால் யூதா இயேசுவின் ஆண்டை ஒரு காலமாக 70 வருஷம் ஆளுனாங்க. ஆனால் இஸ்ரவேலர் இஸ்ரவேல் எந்த விதமான காலகட்டத்தையும் தேவன் அறிவிக்கவில்லை. முழுவதும் மறக்கப்பட்ட ஒரு தேச ஆண்டவர் போல மாற்ற சூழ்நிலையை போல இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஜனங்களை ஏனென்றால் மறக்காத நல்ல தெய்வம் எவ்வளவு பெரிய அல்லேலூயா வடராஜ்யமாகிய 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் இப்ராஹிமே அக்கிரமம் நான் உன்னை எப்படி மறப்பேன், இஸ்ரவேலே தாவீதினுடைய வம்சத்தை கைவிடுவேன், ராஜாக்கள் நான் உன்னை அப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன், இல்லாமல் இப்ராஹிமை போல் ஆக்குவேன். அநேகர் சொல்லியோடு கூட தேசத்துக்காக தேவன் பரிதபிக்கிற அந்த பரிதபிப்பை பார்க்கும் போன்ற தேவ மனிதர்கள் எப்படி பக்தியோடு கூட நாடு கடத்தப்பட்ட யூதா தேசத்துக்காக காலகட்டத்தில் யாக்கோபு என்று சொல்லப்படுகிற யூதாவை ஆண்டவர் எப்படி திரும்ப வரப்படுவாரோ, யூதாவின் மேல் ஆண்டவர் எப்படி கரிசனையா இருப்பார், முழுவதும் அதே போல இஸ்ரவேல் ஆண்டவர் திரும்ப மாற்ற பண்ணுவார் என்பதுதான் இந்த ஜனங்களை மறக்காத அல்ல இவர்களை தேவன் திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லிய அதே நேரத்தில் இப்ராஹிமேகளை கொடூரமாக அப்படி செய்த இஸ்ரவேலையும் நியாயம் தீர்ப்பேன், கைவிடுவேன். இந்த முதல் நான் எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன், இப்ராஹிமை போல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்காக தேவன் பரிதபிக்கிற அந்த பரிதபிப்பை பார்க்க பிரியமான தேவனுடைய நினிவேயின் நாடு கடத்தப்பட்ட அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட யாக்கோபு யூதாவை ஆண்டவர் எப்படி வர பண்ணுவாரோ, இந்த யூதாவின் மேல் ஆண்டவர் எப்படி கரிசனையா இருப்பாரோ, அதே போல இஸ்ரவேலை வர பண்ணுவார் என்பதுதான். ஆனா இந்த அதற்கு பிறகு அவர்கள் மீன் மாத்திரம் அல்ல பொல்லாத வழி இவர்களை தேவன் திரும்பி வர பண்ணுவேன் அதே நேரத்தில் என்ன பண்றாரு, இவர்களை கொடூரமாக ஆட்சி செய்த அசீரியர்களையும் நியாயம் தீர்ப்பே செயல்பட ஆரம்பித்தார். இந்த முதல் அதுதான் இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசனம். ஏன் நினிவேயின் மேல ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொண்டு வரணும் அப்படின்னா அதுதான் அசீரியர்களுடைய தலைநகர். நினிவே தான் அசீரியர்களுடைய தலைநகர் போடப்பட்ட நினிவேயின்லையும் அந்த தேசத்தையும் நினிவே தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருவதாக இந்த ஞாபகம். 2 காரியம் ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று இஸ்ரவேலை மறுபடியும் மீண்டும் திரும்ப கொண்டு வருவேன், இரண்டாவது அவர்களை கொடூரமாய் நடத்தின அசீரியர்களையும் அசீரியாவின் தலைநகரமாகிய நினிவே இல்லாத ஆயங்களிலே நடந்ததுனால தேவ 2 நியாயத்தை இருக்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. செயல்பட்டு பிரியமானவர்களே, தேவன் நியாயத்தை கொண்டு வரும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறது. மாதா இந்த தீர்க்கதரிசன புத்தகம் நம்மை அடிமைப்படுத்தின, சிறைப்படுத்தின, வேதனைப்படுத்தின, நம்மை பல விதங்களிலே போராட்டத்திற்குள்ளே நடத்தின அந்த பொல்லாத கிரியைகளை நியாயம் தீர்க்கிறதையும் ஆண்டவர் என்ன பண்ணணும், தேவன் தம்முடைய நியாயத்தை கொண்டு வருவதாக ஹல்லேலூயா சொல்கிறார். நம்மை விடுவிக்காக மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்கிறார், நம்மை எதிர்த்து இஸ்ரவேலை மறுபடியும் திரும்ப ஆண்டவர் கொண்டு வருவேன். இரண்டாவது அவர்களே கொடூரமாய் நடத்தின வழியையும் அசீரியர்களையும் சிரியாவின் தலைநகரமாகிய நினிவேயில் நியாயம் தீர்ப்பினாரோ அப்படின்ற 2 தகவலை மோவாபியர்களுக்கு ஆண்டவர் பிரியமானவர்களே தேவன் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது மோவாபியர்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல நிறைய தேசங்களை அடிமைப்படுத்தி ஆண்டவர் சிறைப்படுத்தின, வேதனைப்படுத்தின, நம்மை பல விதங்களிலே போராட்டத்துக்குள்ளே நடத்தின அந்த பொல்லாத கிரியைகளை கொண்டு வந்தார். நியாயம் தீர்க்கிறதையும் ஆண்டவர் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்து நம்மை விடுவிக்கிறது மாத்திரமல்ல
கர்த்தருடைய நாமத்தை எதிர்க்கிற கிரியைகளை அழிக்கிறதுக்கான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். எப்படி செங்கடலிலே இஸ்ரவேலருக்கு வழியையும் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி எகிப்தியர்கள் அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் எப்படி மகிமையை மோவாபியர்களுக்கு போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். மோவாபியர்களுக்கு ஆண்டவர் தண்டனையை கொண்டு வருவார். இது பெரிய தேசம் அல்ல, ஆண்டவர் திராட்சை கொடிகளையும் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தை ஏனென்றால் அழிக்கும்படியாக செயல்பட்டவர் ஆபிரகாமின் சந்ததியை ஆண்டவர் மகிமைப்படுத்த தண்டனைக்காக இவர் அதிலே ஒப்பு கொடுப்பார்னா இஸ்ரவேல் தேவனையே ஆண்டவர் அசீரியர்களை கையில பாதுகாத்து மறுபடியும் அசீரியர்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மகிமைப்படுவதற்கான இந்த மார்க்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியாக உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்வாங்க, சிலைகள் சரியா படிக்க மாட்டாங்க, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அப்படின்ற அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டார் சொல்றோம். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார் போல் கேட்க மாட்டார். இஸ்ரவேலின் மகிமையும் திரும்ப வர பண்ணுவார். வெறுமையாக்குகிறவர்கள் சொல்ல அசீரியர் அதனாலே கட்டளையே சொல்லப்படுகிறது. இடபாறை கொண்டு வந்த திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் வம்சத்தை அழிக்கும்படியாக செயல்பார்க்கும். என்ன பண்ணுவோம், தேவன் தான் தண்டனைக்காக இவர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். டீச்சர் அடிங்க தேவனையே நீங்க அசீரியர்கள் கையில ஒப்பு கொடுத்தார். மறுபடியும் அசீரியர்களே அழிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஆனா மறுநாள் ரத்தத்தோட வந்த பிள்ளைய நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபால் கிட்ட கூட்டு போய் டீச்சர் அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணதும் தண்டனை கொண்டு சொன்னதும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் சரியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றோம், சீரியர்கள் கையில சொல்றோம். டீச்சர் இத போடுங்க டீச்சர், சின்ன சிக்ஷை ஏற்படும். அவங்க கேட்க மாட்டாங்க. சீரியர்கள் என்ன பண்ண நல்லா படிக்கணும், இவர்கள் இனி வாழவே விடக்கூடாது சொல்றோம், இவர்கள் இனி தலையெடுக்கவே கூடாது, மறுநாள் இவர்கள் இனி எழும்பவே கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அவர்களை முற்றிலும் நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, செயல்பட ஆரம்பிச்சாங்க. சும்மா இருப்போம், ஆண்டவர் என்ன பண்ணுவோம், தண்டனைக்காக கொடுத்ததனுடைய அர்த்தம் அது கிடையாது. நேத்து நாம தான் சொன்னது, சித்த அவர்கள் மனதில் அடிங்கவர்ல நீங்க கொண்டு வருகிறது ஆண்டவருடைய. ஆனா இந்த அசீரியர்கள் என்ன பண்ணாங்க, நாம தான் இனி இவர் மறுநாளே ரத்தத்தோட வந்த பிள்ளைய பாருங்க, அன்றைக்கு மாத்திரம் டீச்சரை பத்தி இன்றைய வரலாறு சொன்னதும் தண்டனை பற்றி சொன்னதும் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இஸ்ரவேல் உலக வரைபடமே கூட சீரியர்கள் கை இஸ்ரவேலர்களுடைய ஒரு நபர்கள் ஒரு சந்ததியினர் சிக்ஷையை ஏற்கனவே நினைச்சார். சீரியர்கள் தெரியுமா, இவர்கள் இனி வாழவே விடக்கூடாது, இவர்கள் இனி தலையெடுக்கவே கூடாது, இவர்கள் இனி எழும்பவே கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இப்படிப்பட்ட முற்றிலும் பெரிய சர்வாதிகார வேண்டும் என்று சொல்லி தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று ஆண்டவர் தண்டனைக்காக ஆச்சரியமாக அது கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளும் போது மீண்டவர்ல இந்த சந்ததியே இல்ல, ஆண்டவர் அழிஞ்சு போச்சு. அப்படின்னா இந்த அசீரியர்கள் என்ன பண்ண அந்த காலகட்டத்தில் இவர்கள் மறுபடியும் தேவன் அன்றைக்கு மாத்திரமல்ல சொந்த இன்றைய வரலாற்றிலும் நிறைய பேர் உலக நாடுகளுக்கு எல்லாம் என்ற ஒரு தேசம் இருக்கக்கூடிய உலக வரைபடத்துக்கு இருக்கவே இஸ்ரவேலர்கள் ஒரு நபர்கள் ஒரு சந்தேகத்தோடு இருக்க வாதத்துக்கு செயல்பட்ட இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன் சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். பார்த்தீங்களா, வாக்குத்தத்தத்தினுடைய நிலைதான் இன்றைக்கு வரைக்கும் பல நாடுகளை பல பெரியப்பட்ட ராஜ்யங்கள் பெரிய சர்வாதிகார முறையில் தேசங்களை அழித்துவிட வேண்டும். இங்கிலாந்து போன்ற சர்வாதிகார நாடுகள் ஆச்சரியமான ஒரு சின்ன நாடை பார்த்து இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் சந்ததியே இல்ல திரும்ப பண்ணுவேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை அந்த காலகட்டத்திற்கு மறுபடியும் படி பிறந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு தேவன் உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி நாடு வரைக்கும் சிந்தப்பட்ட நம்முடைய திருச்சபையாகிய மனவாளின் சபையாகிய நமக்கு திரும்ப வர எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை தேவன் வச்சிருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் பல நாடுகளை பல பெரிய ராஜ்யங்களை நாம மகிமைப்படுவோம். ரஷ்யா, அமெரிக்கா, ஆண்டவர் இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வர இங்கிலாந்து போன்ற சர்வாதிகார நாடுகள் எல்லாம் நிச்சயமாக இந்த நாடை பார்த்து இன்னைக்கு பண்ணுவார். காரண சந்தேகமும் கர்த்தர் அந்த மகிமையை திரும்ப வர பண்ணுவேன் என்ற வாக்குப்படை இதற்குள்ளே நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் மகிமை திரும்ப மாம்சத்தின்படி பிறந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு மனிதனுடைய அவ்வளவு பொருளுடைய ரத்தத்தை கொடுத்து
இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி சொற்பதம் வரைக்கும் இந்த பொருளினுடைய தனி சிறப்பு தான் சபையாகிய மனவாழ்வு சபையாகிய நமக்கு எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கிறிஸ்து இயேசுவினாலே ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் அல்லேலூயா 40 நாம மகிமைப்படுவோம். வாசிப்போம். ஆண்டவர் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம். நிச்சயமாகவே அவர் திரும்ப வர பண்ணுவார். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் அந்த புத்தகத்தினுடைய அடிப்படை வரலாறு. இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். மகிமை அப்படின்னா என்ன? ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு பொருளுடைய தனி சிறப்பு தான் அவருடைய மகிமை. ஒரு மனிதனுடைய பொருளினுடைய தனி சிறப்பு தான் மகிமையுடைய மகிமை. பூமிக்குரிய மகிமை நாம மகிமைப்படுவோம். வேதாகமத்துல கொரிந்தியரின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வேற 40வது வசனத்துல 40 வாசிங்க. பரலோகத்தின் மகிமையும் குறிக்கிறது. பூமிக்குரிய மகிமை என்று சொல்லப்படுவது இந்த உலகத்தின் மனிதர்களை, இந்த உலகத்தை அடைந்து கொள்ள துடிக்கிறவர்களை, இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக தங்களை நிறுத்த விரும்புகிறவர்களை, இந்த உலகத்தின் காரியத்திற்காக போராடி கொண்டிருக்கிறவர்களை சொல்லுவோம். நீங்களும் நானும் வானதையிலே மகிமைக்காக இருக்கிறோமா? பூமிக்குரிய மகிமைக்காக வாழும். ராஜ்யத்துக்கு போனோம், அங்க வாழணும்னா வானத்துக்குரிய சரீரத்தின் மகிமையுடைய மகிமை அது போல ஒரு மகிமையை நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போதே தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்கே இருக்கும்போதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இங்கே இருக்கும்போதே ஒரு மறுரூப வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் மலையின் மேல மறுரூப மலையின் மேல இருந்து போய் பரலோகத்தின் மகிமைகளுக்கு அந்த மறுரூபமாகி காண்பித்தார். பூமிக்குரிய ஆண்டவர் மரித்த பிறகுதான் மறுரூபம். இந்த உலகத்தின் ஆவார். அப்படி உலகத்தை அடைந்து கொள்ள துடிக்கிறவர்களை என்ன பண்றோம்? இந்த உலகத்திலே சிறந்தோடுகளாக நிறுத்த விரும்பும் வானத்திலே இருந்தா உலகிற்கு வருவாக தன்மையை போராடி வெளிப்படுத்துகிறார் சொல்லுகிறார். வானத்தின் நபர்களாகிய மோசேயோடும் எலியாவோடும் அவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை ராஜ்யத்துக்கு போனோம், அங்க வாழணும்னா பூமியில கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் மகிமை பரமேறி செல்வது அது போல ஒரு மகிமையை நாம் இந்த உலகத்துல இருக்கும்போதே வானத்துக்குரிய மேனியை எப்படி அவர்களுக்கு இங்கே இருக்கும்போதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது போல நாம் இந்த உலகத்துக்கு பரலோகத்துக்கு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த மேனியை தரித்துக் கொள்வதற்காகத்தான் சபைக்குள்ளே நாம் கொண்டு வரப்பட்ட அந்த மறுரூபமாகி காட்சியுள்ளது புரிதென்றும் ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் மரித்த பிறகுதான் மறுரூபம் ஆவாசம் அப்படின்னு பிரெட்டை சாப்பிட்டு நாம எல்லாம் பண்றோம். ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு வானத்துல இருந்தா எப்படி இருப்பாரோ அந்த மறுரூப தன்மையை தனக்குள்ளே வெளிப்படுத்தினார். வானத்தின் நபர்களாகிய மோசேயோடும் எலியாவோடும் அவர் சம்பாஷித்துக் கொண்டிருந்தார். இந்த காட்சியை பூமியில இருக்கும் பொழுது அவர் மரித்து பரமேறி செல்வதற்கு முன்னாடி பூமியில இருக்கும் பொழுது அவர் வானத்துக்குரிய மேனியை எப்படி அவர்களுக்கு காண்பித்தாரோ அதுபோல நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெரியல அந்த மேனியை தரித்துக் கொள்வதற்காகத்தான் சபைகளுக்காக நம்ம வாங்கி வருகிறோம். தெரியல சொல்றது இந்த பொருளா மாத்திரமே நம்ம உட்கொள்கிறோம். அதனுடைய அடிப்படை கண்டென்ட் என்ன, நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா பூமியில வாழ்வது அந்த மறுரூப வாழ்க்கைக்கான சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஐயா போன மாசம் இயேசு ரத்தம் நல்லா ஆண்டவர் மாத்திரம் இல்ல ஏனோக்கு பூமியில வாழும் பொழுது என்ன பண்ண தெரியல அவர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா என்ன இருக்கு ராட்சரசம் ஏனோக்கு மறுரூப சாயலுக்குள்ளே நாளுக்கு நாள் உருவாகும் பொழுது இந்த நிறைவு வரும்பொழுது தேவன் எடுத்துட்டோம் நன்றியா இருக்குயா அப்படின்னா அந்த மறுரூப சாயலிலே எடுத்துக் கொள்ளப்பட்டா போட்டு கொடுங்க. பிரியமானவர்களே பவுல் சொல்கிறார் நாம் தெரியல எதற்காக அடைக்கப்பட்டது முன்பு நிலையை அடைந்தவர்கள் இருப்பாங்க எதற்காக இதை வாங்கி நாம் என்ன பண்ணுவோம் இயேசு வரும்பொழுது அவரோட மாத்திரமே நம்ம உட்கொள்கிறோம். உயிரோட கூட எடுத்துக்கொள்ளப்படும் அடிப்படை கண்டென்ட் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது. நமக்கு வேற ஒரு சரீரம் கொடுக்கப்படும் பூமியிலே வாழ வேற ஒரு சரீரம் யாருக்கு மறுமை வாழ்க்கைக்கா சாயலைய சபைக்குள்ள வாழும் பொழுது சபையினுடைய உபதேசங்கள்ல ஆண்டவர் சபையினுடைய பதிவில பூமியில வாழுடைய அந்யோன்ய ஐக்கியத்துல சபையினுடைய உருமாற்றத்துல யாரெல்லாம் தங்களை இணையனோடு யாரெல்லாம் இந்த மகிமையின் சாயலுக்காக தங்களை அர்ப்பணித்து நிறைவேற்றுகிறார்களோ அர்ப்பணித்து வாழுகிறார்களோ எலியா அவர்களுக்கு ஆண்டவர் சாயலை கொடுக்க மாட்டார்.
இந்த சரீரம்ன்ற சட்டையை பிரியமானவர்களே பவுல் சொல்கிறார் நாம் புதிய ஜீவனை அடையலாம். அன்பு நித்திரை அடைந்தவர்கள் இருப்பாங்க. ஆனா நாம் என்ன பண்ணுவோம்? இயேசு வரும்பொழுதே அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? உயிரோட கூட எடுத்துக்கொள்கிறோம்னா இதே சரீரத்தோட எடுத்துக்கொள்ள இஸ்ரவேலுக்கு ஒரு தனி சிறப்பை ஆண்டவர் கொடுத்தார். வேற ஒரு சரீரமாகிய சபையானவர் யாருக்கு இழந்து போன ஆதாமின் மகிமை திரும்ப வரை பண்ண வாழும் பொழுது அந்த ஆதாமின் மகிமையை திரும்ப வர ஏற்றுக்கொள்ளும் சபையினுடைய பந்தியில சபையினுடைய அந்யோன்ய சாயலை நம்ம அறிந்துக் சபையினுடைய உருமாற்றத்துல இரண்டாம் ஆதாமாகிய இணையின் சரீரத்தை யாரெல்லாம் அந்த மகிமையின் சாயலுக்காக இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வருவதில்லை. ஓடுறது எந்த ரத்தமா? சரீரம்ன்ற சட்டையை கழட்டி தூக்கி அப்பாவோட ரத்தம் ஆவின்ற புதிய ஜீவனை எப்ப ஞானம் பெறுறீங்களோ அப்பவே உங்களுக்குள்ள ஓடுறது யாருடைய ரத்தமோ? சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹalleluya. இஸ்ரவேலின் ஹalleluya திரும்ப வர பண்ணுவேன். எப்ப ஞானஸ்நானம் தனிச்சு மேனியாக பிறந்து புதிய சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் யாருடைய சரீரமான ஆதாமின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். அந்த ஆதாமின் சரீரமும் நாவரனால் என்ன ஆகும்னா இரண்டாம் ஆதாம் குழந்தைக்குள்ள எப்படி மாமிசமும் ரத்தமும் அதிகமாகி இரண்டாம் ஆதாமாகி வளர்கிறதோ அந்த சரீரத்தை நமக்குள்ளேயும் கொள்ள வேண்டும். தெய்வீக இரண்டாம் ஆதாமாகி கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம வளரும் பொழுதுதான் தேவ மகிமையின் சாயலை என்ன ரத்தமாகணும் அடிமைத்தனத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு எப்ப கைவிடப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு ஓடுறது தேவ பெரிய ஸ்லாகியை கொடுத்து ரத்தம் அவருடைய திருச்சபைக்குள்ளே கொண்டு இருக்கிறார். பாத்தீங்களா? இதுதான் கர்த்தர். அப்ப ஞானஸ்நானத்துக்கு புது மேனியாக பிறந்து எளிய பிள்ளையாக உருவெடுக்கிறோம். அது யாருடைய சரீரம்? ஏதோ ஒரு கல்லறைக்காகவோடைய சரீரம் அல்லது கல்லறைக்காகவோ அந்த சரீரம் என்ன அல்லது அங்க ஒரு காடு இங்க ஒரு குழந்தை உள்ள எப்படி அதற்கு ஒரு நேரம் கொடுப்பதற்காக அதிகமாக அது சரீரத்தில் இந்த தெய்வீக கலவைகளை எல்லாம் அடையலாம் சபைக்குள்ள வளரும் பொழுதுதான் தேவ மகிமையுடைய சாயலை திரும்ப நம்மள உலகத்துல அடிமைப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்தவர்களுடைய நமக்கு ஆனா உலகப்பட்டவர்களாக வாழவே இல்லை நமக்கு தெரியுமா? தேவன் இத்தனை பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்து இந்த முதலாவது பரலோக நாட்டை கொண்டு வந்த மேனிக்காக அந்த மகிமைக்காக உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளை உங்களுக்கு கொடுக்க அவர் தவறுகிறது என்பது ஏதோ இல்ல கல்யாணத்துக்காகவோ 6-20 அல்லது கல்லறைக்காகவோ அல்லது வேலைக்காகவோ அல்லது அங்க ஒரு காடு இங்க ஒரு நாளையும் அதற்கு ஒரு நேரம் இதற்கு ஒரு நேரம் கொடுப்பதற்காகவோ இல்ல. தேவன் என்ன பண்றாரு? சபை வேர்ல்ட்லி பர்பஸ்க்காக மிக பிரதான நோக்கம் உலகத்திலே எல்லாம் நினைச்சு இழந்த பரலோக மகிமையை மன்னிச்சிடுங்க, இழந்த ஏழையுடைய மகிமையை இழந்த உலகத்தின் மகிமையை மாற்றுகிறது மீண்டும் சபையுடைய பிள்ளைகளாகிய உலகத்திலே இருக்கும்பொழுதினாலே கட்டு என்ன பண்ணுவார்? ரட்சிப்பினாலே மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்க முதலாவது அந்த பரலோக சபையினுடைய மேனிக்காக இந்த மகிமைக்காக உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய அத்தியாவசிய தேவைகளை உங்களுக்கு கொடுக்க அவர் தவறுகிறது இன்மை இல்ல. மாத்திரம் மத்திய 6:20 பேர்ல நீங்கள் நம்மையும் உள்ளவர்களா இருப்பீர்களானால் நீங்க ரெண்டையும் நம்ம வாசி பரிதாபமான வாசிப்பேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? சபைக்குள்ள கொண்டு வந்ததற்கான மிக பிரதான நோக்கம் மகிமையை இழந்த பரலோக மகிமையை இழந்த ஏதேனின் மகிமை இருக்கிற இடத்தில் இழந்த மகிமைக்கான அந்த தெய்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாகிய அவருடைய கழுவப்பட்டு ரட்சிப்பினாலே மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு பலவிதமான உபதேச கோளாறுகளுக்குள்ளே சபைக்கு வந்து தவித்து கொண்டிருக்கிறார். தைரியமான நல்ல நோக்கத்துக்கு கையில தேவர் வேதாதாரமாக உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது இவைக்காக மாத்திரம் வருவதற்கு கிறிஸ்து இயேசுவின் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைத்தார்களானால் ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரிந்து கொள்ளலாம். சபையுக வாழ்க்கைக்கான இந்த கான்செப்ட் குருமாஸ்டர் பெற்றுக்கொள்ள இங்க விட அவங்க பெற்றாங்க அங்க விட இங்க பெற்றாங்க தேடி போக வேண்டிய அவசியம் இருக்கிற இடத்திலேயே மகிமைக்கான தேவையான தெய்வீகத்தை அனுபவிக்க ஆகாரம் எல்லாத்தையும் தாயின் கருவுக்குள்ளே வச்சு 10 மாதவிடமான கோளாறுகளுக்கு தேவன் எப்படி மகிமையை கவிழ்த்து கொண்டிருக்கிறாரோ பிரியமான சபை உங்களை உருவாக்குகிற ஒரு தாயின் தேர்வு
கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, கூடி வருவது உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். உங்களை கண்காணிப்பதற்கு மேய்ப்பன கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரனுடைய அடைக்கலமாக ஒவ்வொரு பிள்ளையும் என்ன பண்ணாங்க கொடுத்திருக்கிறார். ஒரு தாய் எல்லா உலகத்துல ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறாரோ அதுபோல ஊழிய ஒரு சபை இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு ஒரு தேவ பிள்ளையை கொண்டு போகணும். அது வரைக்கும் கர்ப்ப வேதனை படுகிற தேவையான ஆவியுடைய பிரசவ வேதனை தான் தேவையான ஆகாரம், ஒரு சபையான வளர்ச்சி எல்லாத்தையும் தாயின் கருவிலே வச்சு இது இல்லாத பூர்ணமாகும் பொழுது தேவன் எப்படி மகிமையாக ஏதோ ஒரு கிளப்ப போல சபை ஏதோ ஒரு தாயின் சர்வர் என்னன்னு சொல்லுவாங்க அரங்கத்தை போல ஆகிவிட்ட ஆண்டவர் உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனை படுகிறேன். பிள்ளைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்களுடைய தேவன் எந்த சபையும் ஒவ்வொரு பிள்ளையும் என்ன பண்ணும், எந்த தாய் உலகத்துல ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறார்களோ அதுபோல ஒரு ஊழியம், ஒரு சபை இந்த உலக வேலை மகிமையோகத்திற்கு கொண்டு வருவே கொண்டு அன்றைக்கு வெறும் மாம்சத்துக்கு அது வரை அவருடைய வேதனை படுகிற கொடுத்திருப்பாருடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு ஒரு சபையேவ மகிமையை திரும்ப கொண்டு வந்து ஏதேனுடைய உறவையும் பரலோக பிதாவோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையும் திரும்ப தருவதற்கு ஏதோ ஒரு போல ஏற்படுத்தப்படுகிற அந்த பெரிய திட்டத்தை சொல்லுவாங்க. அரங்கத்தை போல ஆகிவிட்ட சபைகளை குறித்து ஆண்டவருக்கு கவலை. 4ஆம் அதிகாரம் பகுதிகளிலே வாசைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் வாசிக்க முடியும். அப்படின்னு தேவன் எந்த சபையின் மேல கண்ணோக்கமா இருக்கிறாரோ, எந்த தேவனுடைய ஜனங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறாரோ அதோட ஆண்டவருக்கு ஒரு பெரிய மேலும் நாம் பெரிய சித்தம் அனைவரும் இஸ்ரவேலின் மகிமையை தேவனுடைய குமாரனை பற்றும் அன்றைக்கு வெறும் மாம்சத்திலும் இஸ்ரவேலர்கள் அறிவிலும் வாக்குத்தத்தத்தை ஒருமைப்பட்டவர்களாகி இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய நிறைவான வளர்ச்சியின் தேவ மகிமையை அளவுக்கு கொண்டு வந்து ஏதேனுடைய புருஷனாக பரலோக பிதாவோடு கூட வாழக்கூடிய வாழ்வுஷனாக பரிபூர்ண மனிதனாக இயேசு நீங்களும் நாளை ஏறுகிற வரைக்கும் இந்த பெரிய திட்டத்தை நடந்து கொண்டே இருக்குது. திருச்சபையில வைத்து தேவன் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. நம்ம வாசியா பொழுது நம்ம வாசிக்க முடியும். நமக்கான மகிமை நமக்கான மகிமை பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வர பண்ணுகிறவருக்கு தேவன் எதெல்லாம் செய்தார் அதெல்லாம் இப்ப நாம படிக்கும் பொழுது நம்முடைய மகிமையை மாறனை பற்றும் கொள்ள விசுவாசம் எப்படிப்பட்ட காரியங்களை ஒருமைப்பட்டவர்களாகி சொல்லி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தள்ள அங்கே சொல்லப்பட்டிருப்பார்கள். அவர்களை வெறுமையான திராட்சை புருஷனாக எடுத்து பரிபூர்ணமாக யாக்கோபின் மகிமை திரும்ப வருகிறது போல இஸ்ரவேலின் மகிமை நடந்து கொண்டே மகிமை என்ன சொன்ன சபையில வைத்து தேவன் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மைகளை கொண்டே இருக்க தேடி கொடுயா. அரசியல்வாதிக்கு தனிச்சிறப்பு பதவி, நமக்கான மகிமை பட்டதாரிக்கான தனிச்சிறப்பு அவங்களுக்கான இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வர பண்ணுகிறது. அதிகாரத்தான தேவன் எதெல்லாம் செஞ்சான அதிகாரமும் அதெல்லாம் இப்ப நாம ஆடிக்கும் பொழுது நம்முடைய மகிமையை ஸ்போர்ட்ஸ்மேன் போல தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நிர்மாணித்திருக்கிறார். மனிதர்கள் தன்னைக்கான மகிமைகளை பயிரிக் கொள்கிறார்கள். மகிமைகள் எல்லாம் வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்க வாடி போகும் முடிகளை கெடுத்து போய்தாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுகிறது போல பரலோக இஸ்ரவேலின் மகிமை அதுதான் கிறிஸ்துவின் மகிமை. மகிமைனா சொன்ன நமக்குள்ள ஏற்படுத்துகிற மகிமை இந்த உலக அந்த மகிமைக்கு பிள்ளைகளாக மாற்றுவதற்காக தேவன் நம்மை தேடி கொண்டு கொண்டார். அரசியல்வாதிக்கு தனிச்சிறப்பு இஸ்ரவேலின் மகிமை என்பது பட்டதாரி அவருக்கு தனிச்சிறப்பு தனிச்சான வடலாவுக்கு தனிச்சிறப்பு அதிகார தனிச்சிறப்பு அவர்களுக்கான அதிகாரம் அவர்களுக்கு தேவனுடைய ஆலயத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். ஒரு பாதுகாப்பின் அரண்களை கற்று அவருடைய வெற்றியும் ஏன் இஸ்ரவேலர் இப்படி உலகத்தில் மனிதர்கள் திரும்ப வந்த உடனே அவங்க செஞ்ச வேலைகள் என்னங்க ஆலயத்தை. ஆனா இந்த மகிமைகள் எல்லாம் ஒரு நாள் புல்லை போலவும் பூவை போலவும் வாடி போகும் வீடுகளை தோட்டங்களை துறவுகளையும் அழியாத ஒரு மகிமை உண்டு. அவங்களுடைய அடையாளம் பரலோக மகிமை, அவங்களுடைய தனிதான் கிறிஸ்துவின் மகிமை. இஸ்ரவேல் நமக்குள்ள எத்தனை ஆண்டு காலம் அந்நிய தேச மகிமைக்குரிய பிள்ளைகளாக மாற்ற சொந்த நிலம் இல்லாம சொந்த தேசம் இல்லாம ஆலயம் இல்லாம இஸ்ரவேலின் மகிமை
பொழுது தேவன் அவமானங்களுக்கு எல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? எதெல்லாம் தீர்ப்பு செய்து அவர்களை தேசத்தை கொண்டு வந்து கானானுக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டக் கொடுத்து அவர்களுக்கு மீண்டும் பாதுகாப்பின் அறைகளை பதில் சுவரை மீண்டும் வீடுகளை மீண்டும் தோப்புகளை கொடுத்தார். அடிமைத்தனத்தின் தேசத்தால் இஸ்ரவேல் வந்த உடனே அவர் செஞ்ச வேலைகள் என்னங்க? ஆலயத்தை மகிமை கட்டினார். பிரியமானவர்களே, அலங்கத்தை ஆவிக்குரிய நமக்கு ஆவிக்குரிய மூன்றாவது நமக்கு வீடுகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் இழந்திருக்கிற வழங்கி எழுப்பினார். இழந்திருக்கிற அவங்களுடைய அடையாளம், இழந்திருக்கிற தரிசன தனிச்சிறப்பு, இழந்திருக்கிற ஆவிக்குரிய நன்மைகள், அந்நிய தேசத்துல பரிசுத்த ஜீவியாம இந்த எல்லா வாழ்க்கையில நம்ம சொந்த தேசம் இல்லாம அவமானப்பட்டு போனாங்களோ அந்த அவமானங்களுக்கு எல்லாம் தேவன் என்ன பண்ணாரு? தீர்ப்பு செய்து அவர்களை மீண்டும் கொண்டு வந்து கானான் தேசத்துல அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு மீண்டும் ஆலயத்தை, மீண்டும் மதில் சுவரை, மீண்டும் வீடுகளை, மீண்டும் நட்சத்திரத்தை இதுதான் இஸ்ரவேலுமோ? இதுதான் இஸ்ரவேலின் சொல்லி கேட்கிறார் மகிமை. பிரியமான ராசிகளை அதினதின் ஆதையில் ஆட்சியை இஸ்ரவேலர்களாகிய நமக்கு இருக்கிற மகிமை என்ன அப்படினா அருமை நட்சத்திரங்களுடைய இழந்த சுகிர்ந்த சம்பத்தத்தை நீ இந்த தரிசனங்கள் இழந்திருக்கிற ஆவிக்குரிய இழந்திருக்கிற வார்த்தைகள் ஊழியர்கள் இழந்திருக்கிற பரிசுத்த ஜீவியம் ஆண்டவர் எல்லாம் எப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி கொண்டிருக்கிறதாக தேவனால் நடத்தப்படுகிறோமோ அதுதான் நமக்கு பார்க்கும்போது தெரிகிற சில நட்சத்திரங்கள் உண்டு. நட்சத்திரங்களுக்கு சூரியன் சந்திரன் என்கிற பெரிய வித்தியாசம் அந்த கோள்கள் உண்டு. இதை தாண்டி பல மைல் தூரத்துல தாண்டி பல மைல் நட்சத்திரம் தூரத்துல பார்த்து பல நட்சத்திரத்தின் நட்சத்திரத்தை நீ ஆழ்விக்க பண்ணுமோ அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பார்வை மனிதர்களை பெரிய பெரிய நட்சத்திரங்களை அதனதின் விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி செய்து அதை அருவின் நட்சத்திரங்களுடைய ஆராய்ச்சி செய்து இந்த சம்பந்தத்தை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிறாயோ கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம பாருங்க யோபு வெளிப்படுத்தி ஹalleluya. ஏன் ஆண்டவர் ஹalleluya சொன்னது எல்லாம் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமையான வித்தியாசம் இருக்கிற நட்சத்திரத்துல வித்தியாசம் இருக்கு. அவருடைய பவர்ல வித்தியாசிக்கிற சில நட்சத்திரங்கள் உண்டு. சூரியன் சந்திரன் என்கிற பெரிய எல்லாத்துக்கும் தேவன் ஒரு மகிமையை தாண்டி பல மைல் தூரத்துல நமக்கு தாண்டி பல மகிமை எவ்வளவு தெரியுமா? உலகத்துல நட்சத்திர கூட்டங்கள் சிருஷ்டிப்பின் மகிமை கொடுத்து பால்வெளி மண்டலத்துக்கான ஒரு தனி சொல்லப்படுகிறார். அவ்வளவுதான். அந்த பால்வெளி மனிதர்ல என்ன பண்ணியிருக்கிறார்? பெரிய பெரிய நட்சத்திரடைய சாயலின்படியேயும் நம்முடைய ரூபத்தின்படியேயும் மனிதன் என்ன பண்ணியிருக்கிறார்கள் சொல்லுகிறார். வேண்டாக்கி இருக்கிறார்கள். ஆராய்ச்சி செய்து மகிமை சொல்லுகிறீர்களா? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மகிமையை விட யோபுவின் புத்தகத்துல தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? முக்கிய சிருஷ்டிப்பாகிய மனிதர்களாகிய நம்மை தேவன் எப்படி படைச்சிருக்காங்க? அவரை போல நட்சத்திர சிருஷ்டிகளை போலவே வித்தியாசம் இல்லையா? வெளிச்சத்துல வித்தியாசப்படாத மகிமை அதனுடைய பவர்ல வித்தியாசப்படுகிறது. பிரியமான தேவனுடைய வாழ் உலகத்தை அடைய எல்லா உலக தேவ மகிமைகள் அடையக்கூடிய பதவிகளையும் மனிதர்களாக தேவன் பட்டத்தையும் அடைவதற்கு தெரியுமா? தப்பு கிடையாது. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு சிருஷ்டிப்பின் மகிமை கொடுத்து நல்லதுதான். உலகத்திற்கான ஒரு தனிச்சிறப்பை கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். மாற்றமும் கிடையாது. மனிதர்களுக்கு என்ன வாழ்க்கையுமா தம்முடைய சாயலின் படியையும் தம்முடைய ரூபத்தின் படியையும் அதை பண்ணியிருக்கிறார்கள் உண்டாக்கி இருக்கிறார். வாழ்க்கைக்கு ரொம்ப மகிமை அத்தியாவசியமோ அவசியமோ சிருஷ்டிகளில் இருக்கிற மகிமையை விட மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, தேவையான மனிதர்களாகியாமை தேவை எடுபடாத நல்ல பருவை தெரிந்து கொண்டார். சிருஷ்டிகளை எவ்வளவே படைத்தாங்க. ஒன்றுதான் தேவையானது. அதுதான் நம்ம மற்றதெல்லாம் அவசியம்தான். ஆனா அது இந்த உலகத்தோட மறைந்து போக மகிமைக்காக வாழலாம். இந்த உலகத்தை தாண்டி வாழ அடைய ஒரு ஜீவனுக்கான மகிமை அடையக்கூடிய தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரே. அதை படோடாக இந்த அளவுக்கு அக்கறையும் அடைவதற்கு எந்த அளவுக்கு கவனம் செலுத்து, எந்த அளவுக்கு அந்த மகிமைக்குரிய நல்லதாக வாழ லட்சியம் எடுக்கணும்ன்றதுல பார்த்ததுண்டா இந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அதுவே வாழ்க்கையும் கிடையாது. அதுவே முக்கியமோ நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எது உலகத்தை அடைவாத ஜெபங்களாக மாத்திரமே இருக்குது தவிர எது வாழ்க்கையாலாக ஆண்டவரே வாரியாவசியமோ அவசியமோ மனவாட்டியோ அதை முக்கியமா பிடித்து மனவாரனை பார்த்து ஆண்டவரே பார்த்து ஆண்டவரே தேவையானது ஒன்றே மரியாதை விடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. ஒன்றுதான் தேவையானது. வீடு கட்டணும் மற்றதெல்லாம் அவசியம் தான். ஆனா அது உலகத்தோட மறைந்து போகக்கூடியது. அதனால நீங்க இவ்வளவு உலகத்தை தாண்டி வாழப்போகிற ஜீவனுக்கான அகிலேரி தேவன் நமக்கு கேட்கிறோமோ அதை மட்டும் நம்ம எந்த அளவுக்கு அக்கறைப்படுகிறோம், எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறோம்.
எந்த அளவுக்கு அந்த மகிமைக்குரிய பிள்ளைகளாக வாழ நாம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இந்த உலகத்தை அடைவதற்கான ஜெபங்களாக மாத்திரமே இருக்குது. இஸ்ரவேலின் மகிமையாவது ஆண்டவரே வாரும் திரும்ப வர ஆவியும் மனவாட்டியும் நான் சொல்லி மனவாளனை பார்த்து ஆண்டவரே வாரும் கூப்பிட்ட மாதிரி இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆண்டவருடைய மகிமைக்குரிய வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்ற சித்தமுள்ளவர் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணோம். இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வரும் பொழுது என்னெல்லாம் நடக்கும்? 1ஆம் அதிகாரம் 12வது இதெல்லாம் பண்ண முடியாது. அதனால நீங்க அங்கேயே இருங்க. அங்கேயே இருந்து நாங்க எதெல்லாம் கேட்கிறோமோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா ரெலையா சொல்லுங்க. இனி உன்னை சிறுமைப்படுத்தாது. அவனுடைய எதிராளியை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னதான் சம்பூர்ண அடைஞ்சு விசாரணை இருக்கிற ஆளா இருந்தாலும் திரும்ப வர பார்த்து மைனாரிட்டின்னு சொன்னாலும் சொல்லி நான் உன்னை என்ன இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த படுத்தாதிருக்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் நாற்படி நிறைவேற்ற சாந்தமுள்ளவர். அப்படியாம நீ மனம் இஸ்ரவேலின் மகிமை ஆனா நீ வரும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் நீ தேட 6ஆம் அதிகாரத்துக்கு இனி நான் என்ன பண்ண மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வரும் பொழுது என்ன பண்ணப்படும்? அவருடைய பிள்ளைகளுடைய சிறுமை மாற்றப்படும். அவருடைய பிள்ளைகளுடைய சிறுமை இனி உன்னை சிறுமைப்படுத்தாது. இனி நீ சிறுமைப்பட்டு குறுகி போவதில்லை. அவங்களுடைய எதிராளி இனி நீ சிறுமைப்பட்டு இன்பொருளாய் மாறியதான் சம்பூர்ண உன்னுடைய சிறுமை வெஜாரி எளிமை ஆளா இருந்தாலும் உன்னுடைய பார்த்து மைனாரிட்டின்னு சொன்னாலும் அது போல இருக்கிற நிலையிலிருந்து உன்னை உயர்த்துவதற்கு உன்னை என்ன தேவன் என்ன பண்ணிட்டாங்க? சிறுமை வச்சுட்டார். படுக்காதிருப்பேன், மகிமையை திரும்ப வர பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். அவர் சொன்னதுதான். அல்லேலூயா. சொன்னதை சொல்லியும் கீழ்ப்படிந்து கேட்க ஆரம்பித்த நிச்சயமா இனி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன். அல்லேலூயா, வசனத்தை அல்லேலூயா. இஸ்ரவேலின் மகிமை திரும்ப வரும்பொழுது என்ன பண்ணப்படும்? 8 நாள் இருக்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகளுடைய சிறுமை மாற்றப்படும். 100 நாள் அவருடைய பிள்ளைகளுடைய சிறுமை நாளையில மாற்றப்படும். 100 நாளா இனி நீ சிறுமைப்பட்டு குறுகி போவது. கிராமத்துல 100 நாள் இனி நீ சிறுமைப்பட்டு இன்பொருளாய் மாறுவது. பண்ணி என்ன பண்ணுங்க? கர்த்தர் உன்னுடைய சிறுமை உன்னுடைய எளிமையில் இருந்து வர பண்ணுங்க. உன்னுடைய என்னெல்லாம் குப்பையில இருக்கிறது போல இருக்கிற நிலையிலிருந்து உன்னை உயர்த்துவதற்கு தேவன் என்ன பண்ணிட்டாங்க? போன வருஷம் வச்சுட்டார். அல்லேலூயா. நான் மகிமையை திரும்ப வர பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார். சொன்னதுதான். அல்லேலூயா. தேவனுடைய சொன்னதை சொல்லியும் மகிமை செய்யாத இருப்பாரோ? அல்லேலூயா. நிச்சயமா செய்யா. இன்னைக்கு விசுவாசனால சொல்றேன். இந்த வசனத்தை தீர்க்கதரிசனம்லாம் சொல்ல விசுவாசம் நம்ம டிசம்பர் 21 போகிற நேற்று நாள்ல என்னுடைய காலண்டரை எடுத்து நான் எல்லா நாளையும் குறித்து 100 நாள் நாளையில ஆண்டவரே இந்த நாளையில இருந்து பல தீர்மானங்கள் நாள் நிறைவேற்றுறதுன்னு பார்த்தா இப்படி கிராமத்துல 100 நாள் வேலையோ அது போல நீங்க தீர்மானம் பார்த்தா என்ன பண்ணுங்க இருக்கும் 100 ஆண்டவர் உங்களுக்கு மகிமையை திரும்ப வர பண்ணுவதற்கு என்னெல்லாம் 100 நாள்ல என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை எல்லாம் போன வருஷம் 31 போல எல்லாம் செய்கிறதற்கு நாளை முடிஞ்ச வருஷம் ஒண்ணு இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுகிற தேவனுடைய மகிமையின் ஆண்டாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணேன். நான் விசுவாசத்தினால தீர்க்கதரிசனம் நினைச்சீங்க. தீர்க்கதரிசனம் சொல்ல விசுவாசத்துக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணி நேற்றைய தினத்திலே என்னுடைய காலண்டர் உண்மையாகவே நாம நம்முடைய சிறுமை வாழ்க்கையிலிருந்து பல மாற்றத்தை அனுபவிக்கும் பொழுது நல்லா நிறைவேற்றுவதுன்னு பார்த்தா இஸ்ரவேலின் மகிமையை தேவன் திரும்ப தீர்மானம் பார்த்தா அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்துல நமக்குள்ள இருக்கிற பெரிய மகிமை நமக்கே தெரியும். ஒரு நாள்ல பாருங்க நம்முடைய வாழ்க்கையில கீழே அந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி மலையில மேலிருக்கிறதுக்கு மலையின் கீழே இருந்து கீழே என்ன பண்ணா ஜனங்களை பார்த்து சொன்னா அப்படின்ற ஒரு ஜனங்கள் குடிச்சு வச்சுட்டு என்ன பண்ண முடியாது. அவங்க ஒருத்தரும் சபிக்கவே முடியாது. ஆசீர்வதிக்க நினைக்கிற ஜனங்களை நான் எப்படி சபிக்க சொல்றேன்னா தீர்க்கதரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம் அவர்கள் நடுமையாகவே இஸ்ரவேலின் நாம நம்முடைய ஜெய கம்பீரம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து இஸ்ரவேலின் ஜெய மாற்றத்தை அனுபவிக்கும் பொழுது நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அவர்கள் நடுவில் மகிமையை தேவன் நடுவில் இருக்கிறது சமீப வந்தவனுக்கு தெரியும். நிறைய நேரத்துல நமக்குள்ள இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் நமக்கோ
ஆகவே பாலாக் பீலேயாமை கொண்டு வந்து இஸ்ரவேலை தரித்திர பாடிதான் பாடிக்கொண்டு மலையின் மேல நிறுத்தினாங்க. மலையின் கீழே இருந்து பீலேயாமை என்ன பண்ணா, ஜனங்களை பார்த்துட்டு சொன்னா, இந்த ஜனங்கள் அவங்க தரித்திர பாட்டு தான் பாடி சபிக்கவே முடியாது. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு அடையாளம் கண்டுபிடிச்ச அளவுக்கு ஒரு வார்த்தை நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். இஸ்ரவேலின் ஜெய கம்பீரம் அவர்கள் நடுவில் இருக்கிறது. இஸ்ரவேலின் வார்த்தைகள் ஜெய கம்பீரம் அவர்கள் நடுவில் இணைத்துக் கொள்ளாதவர்கள் என்ன சொல்லுவாங்க, தேவன் அவர்கள் நடுவில் இருக்கிறார் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் தேவன் நடுவில் இருக்கிறது சபிக்க வந்தவனுக்கு தெரியுது, ஆண்டவர் கிட்ட கிளைம் பண்ணு. ஆனா ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நமக்கோ கரெக்டாகிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஆண்டவரே என்ன கரெக்ட் பண்ணுங்க. நம்ம தரித்திர பாட்டை தான் பாடி வருகிற கான்ஃபிடன்ஸ் எல்லாம் மாத்தினாங்க. சட்டியில சோறு இல்லையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க இல்லையே, தண்ணி இல்லையே, சுயமா என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. தரித்திர பாட்டை தான் பாடி வந்துருவோம்ல சந்தேகமே. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை சத்துரு அடையாளம் கண்டுபிடிச்ச அளவுக்கு அதனால நம்மளுக்கு அதை தெரியுமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய காரியங்கள்ல தேவனுடைய சிறுமை தேவனுடைய அடுத்த சித்தத்துல இனி சிறுமை இணைத்துக் கொள்ள அடுத்தாது இனிமே சிறுமை அடைய மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இனி வந்து வாசி ஈசாக்கு அந்நிய தேசத்துல இருந்து அடைவிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிறது எல்லாம் பாதாளமோ கரெக்டாக எடுத்துக் கொண்டாரே, அவனை துரத்தி விட்டார், செயல்படுத்த வெவ்வேறு இடங்களுக்கு போனாலும் கர்த்தர் அவங்க கூட இருந்ததுனால கடைசி ஆண்டவர் செங்கோபோத் என்ற ஒரு பெரிய விரிவாக்கம் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு ஆண்டவர் சத்துரு நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சார். இவனை எங்க துரத்தினாலும் நாம போகிற இடம் ஆசீர்வாதப்படுறதுக்கு அல்லேலூயா. அதை துரத்துறதை விட என்ன பண்ணிக்கலாம், இவனோட கூட நாம உடன்படிக்கை பண்ணிக்கோன்னு சொல்லி சிறுமை அபிமெலேக்கும் படுகிறாவும் மக்களும் என்ன பண்ணாங்க, சிறுமை ஈசாக்கு படுத்தார், இனிமே சிறுமை அவங்க பார்த்து அடைய மாட்டார் என்று சொல்லி ஆண்டவராகவே கர்த்தர் அல்லேலூயா உன் கூட இனி பெருகுவார்னு பார்த்தாங்க. ஈசாக்கு அந்நிய தேசத்துல சபைக்கு வந்து ஆசீர்வதிக்கப்படுகிற சத்துருக்கள் தேவ ஜனங்களோடு கூட தேவனிடத்துல அதை அபகரித்துக் கொண்டார். நீங்க பாருங்க, அவனை கண்களை திறந்து பாருங்க, அவன் வெவ்வேறு இடங்களை மறந்து ஆண்டவர் கூட இருந்ததை பாருங்க. கடைசி ஆதாரின் கண்களை ஆண்டவர் திறந்தாரிய ஜீவனீமாற்றை ஒரு எக்ஸ்டென்ஷனை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு நல்ல அடையாளம் கண்டுபிடிச்சு எலிசாவினுடைய எந்த வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார், தேவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிற வரத்தோடு பாதுகாப்பை அவர்களோட உடன்படிக்கையுடைய கண்கள் திறந்து அபிமெலேக்கும் பிள்ளைகளாக தேவனை என்னையால நம்ம அடையாளத்தோடு உடன்படிக்கை செய்து சுமையை மாற்றக்கூடிய தேவன் அவர் இருக்கிறார்ன்றதை நிச்சயமாகவே கர்த்தர் நம்பணும். உங்களோட இருக்கிறார். அந்நியங்க அப்படி இருக்காங்களே, இவங்க மாடி கட்டுவாங்க இல்ல, அவங்க கார் வாங்கிட்டாங்க, தேவன் நிலம் வாங்கிட்டாங்க, தேவன் சொல்லாரு நீங்க பாருங்க. அவங்க கண்களை திறந்து மகிமை என்பது ஆண்டவருடைய கண்களை திறந்து ஆண்டவர் ஜீவனை இருக்கிறத பாருங்க. ஆதாரி மகிமை ஆண்டவர் மனிதனாக வந்து ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். பாதாளம் வரைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் எலிசாவினுடைய அந்த வேலைக்காரனுடைய கண்களை ஆண்டவர் சிறந்தார். தேவன் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிற பாதாளம் வரைக்கும் இறங்கி அவர் கண்டடை காரணம் நீங்களும் கண்கள் திறக்கப்படும். உங்களுடைய என்னுடைய ஆத்மாவிலே இருக்கிற தேவ மகிமை நரகத்துக்கு நீங்களும் போய்விடக் கூடாது. நம்முடைய பரலோகத்தின் மகிமைக்கு தேவனாக தான் இருக்கிறார். இந்த உலகத்தில் முதல்ல நீங்களும் நாம் நம்ம விசுவாசம் நிறைவேற்றிட்டு போனோம். அல்லேலூயா. அவங்க இருக்காங்களே, இவங்க மாடி கிட்டக்காங்களே, இவங்க கார் வாங்கிட்டாங்களே, இவங்க நிலம் வாங்கிட்டாங்களே அப்படி சொல்ல பரலோகத்துக்கு திரும்புங்க. அல்லேலூயா. பரலோகத்தின் மகிமை என்பது ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற நித்திய ஜீவன். பரலோகத்தை நேருக்கு திரும்புகிறோமோ அந்த மகிமை நீ அடைந்து கொள்ள வேண்டும். நம்மள என்ன பண்ண ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதனாக இருந்து ரத்தம் சிந்தின ஜீவன் அடைந்தாரோ பாதாளம் வரைக்கும் உனக்காகவும் எனக்காகவும் போன தேவன் பரலோகத்துக்கு போகிற மகிமையை அடையலாம். பரிசுத்த பூமியில வாழ்ந்த தேவன் மகாசீர்கெட்ட பாதாள வரையிலிருந்து கர்த்தருடைய நாமம் நீங்களும் நாமி எடுக்கிறவராக உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை விட்டு சங்கீதம் 9:10 வாசனம் போய்விடக் கூடாது. இந்த சர்வபடி மகிமைக்கு வரணும்ன்றதுக்காக தான் தைக்கலமாய் உலகத்துல வந்து அவ்வளவு பெரிய திட்டத்தை நம்மைப்பட்ட நிறைவேற்ற அல்லேலூயா அடைக்கலமாக நம் மட்டத்துல வந்து நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறாங்க. அதே 9:12 வசனத்துல வாசிக்கிறோம், பரலோகப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை பரலோகத்தை நன்மையும் கிருபையும் நம்மள என்ன பண்ண போவதே கிடையாது. தொடரும். நாம எப்ப இந்த உலகத்தை அடைவதுமே ஓடுறோமோ போவதே கிடையாது. இழந்துருவோம்.
எல்லாத்துக்கும் பதில் அழிந்து போகிற மகிமையான அடையலாம். 8ஆம் அதிகாரம் 9 வசனங்கள்ல யாபேஸ் என்ற ஒரு சிறுமையிலிருந்து கரைதனம் என்ன பண்றாங்க? யாபே எடுக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. சங்கீதம் 9:9ல இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் பெரிதாக்கி இடைக்கலமான தேர்மேல் வைத்து என்னை குற்றப்படுத்தாதவனை பட்டாளத்தை கர்த்தர் என்னை இடைக்கலமாக்கி காத்தருளும் என்று வேண்டினார். வேண்டிக் கொண்டதை எல்லாம் பாதுகாப்பாக கொடுக்கிறார். அதுவே 9ஆம் சங்கீதம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுடைய கூப்பிடுதலை யாபேஸ் மறவார். ஹalleluya. ஹalleluya. வீட்ல இருக்கிற அம்மா அவனுக்கு பேர் வச்சாங்க யாபே வீணா போவதே கிடையாது. தரித்திரம் பிடிச்சவனே, ஹalleluya. கலந்தவனே, ஜெபம் ஒண்ணுல எல்லாத்தையும் வாரி முட்டுறதே காரை அவதரிச்சவனே அப்படின்னு எல்லாத்துக்கும் பதில் உண்டு. ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 வசனங்கள்ல யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் போன்றது. யாபேஸ் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தான். இதுல நம்ம அம்மா இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி கரத்தை என் மேல் வைத்து தீங்கு என்னை குற்றப்படுத்தாதபடிக்கு அதற்கு நேற்றே வர விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை எல்லாம் கண்டதான். யார் இருந்தாலும் பிள்ளைக்கு சிறுமிசி பேர் வைக்கிறதுல தாயை அடிச்சுக்கவே முடியாது. யாபேஸ்னா தரித்திரம் கறக்கும் போது வீட்டுல இருக்கிற அம்மா ஒரு பேர் வச்சாங்க யாபேஸ். காலம் முழுவதும் வச்சவனே, எல்லா பத்திரிகையும் ஆயிட்டவனே, துக்கத்துல எல்லாத்தையும் வாய்ந்திருக்க கட்டதுக்காக அழைக்கப்பட்டவனே அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. இருக்க ஒரு இடம் கூட இருந்திருக்காங்க நினைப்பாங்களா? ஆனா அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தாலும் கூட எப்ப தன்னுடைய சிறுமையிலிருந்து சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிற கர்த்தரிடத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களையும் தன்னுடைய வேண்டுதல்களையும் சொல்ல ஆரம்பிச்சானோ, எப்போது சிறுமையை மாற்றுகிற கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவன் கெஞ்ச ஆரம்பிச்சானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. வேண்டிக் கொண்ட எல்லாத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஹalleluya. ஒண்ணு கூட மிஸ் ஆகல. ஒண்ணு கூட மிஸ் ஆகாலும் தான் பிள்ளைக்கு இருக்கா கொஞ்சம் பேர் வைக்கிறதுல தாய் அடிச்சு கேட்கறதெல்லாம் கிடைக்குதா? இந்த யாபே கேட்கறதெல்லாம் கிடைக்குதாங்கிறதுக்காக நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. துக்கோன்னு ஒரு பேர் வச்சுட்டு போயிட்டாங்க. ஹalleluya. தேவ சித்தத்தின்படி நான் கேட்கறதெல்லாம் கிடைக்குதா? துக்கத்துல பிறந்தவனே, தரித்திரத்துல பிறந்தவனே அழைக்கப்பட்டு கொண்டு எப்போ உங்க ஜெபங்கள் எல்லாம் சாங்க்ஷன் ஆகிடும் அப்ப தெரிந்து கொள்ளுங்க தேவன் நமக்குள்ளே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. தேவ மகிமையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அடையாளம் கண்டு கேட்கிற கர்த்தரிடத்திலே நீ சிறுமைப்படுவதில்லை என்பதை மாத்திரமல்ல சொல்ல ஆரம்பிச்சான். இனி சிறுமையை மாற்றுகிற கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பரலோகம் எழுந்து ஆரம்பிச்சான். ஹalleluya. பரலோகத்தின் சிங்காசனங்கள் அசைக்கப்பட்ட எல்லாருடைய அஸ்திவாரங்களும் கதவுகளும் ஒண்ணு கூட மிஸ் ஆகும். ஒண்ணு கூட மிஸ் ஆகும். அதற்கான பதில் பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஆமென். மைசலாம் கிடைக்கும். ஒண்ணு கூட மிஸ் ஆகும். கேட்கறதெல்லாம் கிடைக்காதுக்காக நீங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. ஜெபத்தை கேட்கிற சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை தேவ சித்தத்தின்படி கேட்கிறதுல கிடைக்குதா? இந்த 9:18ல சிறுமைப்பட்டவரின் நம்பிக்கை எப்போ உங்க ஜெபங்கள் எல்லாம் சாங்க்ஷன் ஆகுதோ அப்ப தெரிந்து கொள்ளுங்க தேவன் நமக்குள்ளே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. தேவ மகிமையை நம்ம திரும்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்ன்றது அப்ப அடையாளம். இனி நீ சிறுமைப்படுவதில்லை என்பது நம்பிக்கை. இனி சிறுமையிலிருந்து 11 வாசிக்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமா எழுந்து நின்று பதில் கொடுக்கிறது. ஹalleluya. பரலோகத்தின் சிங்காசனங்கள் அசைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அஸ்திவாரங்களும் கதவுகளும் அசைக்கப்படும். இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கான பதில் பரலோகத்திலிருந்து இறங்கும். ஹalleluya. ஆமென். அல்லாதவைகள் எல்லாம் மிஸ் ஆகாது. ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்பார். 9:18ல வாசி. ஒரு நாள் நம்முடைய நம்பிக்கை கெட்டு போகுது. சிறுமைப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வாழ்க்கையில காணப்படுகிறதோ அப்போ புரிந்து கொள்ளுங்க நெவர் ஒரு நாளும் கிடையாது, ஒருபோதும் கிடையாது. இஸ்ரவேலின் மகிமை நம்பிக்கை ஒரு நாள் கொண்டே இருக்கிறோம். ஹalleluya. இன்னும் நிச்சயமாக முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை சேரக்கூடியவர்களாக நம்ம மாறணும். இன்னும் அவருடைய அழைக்கிறோம் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு. இன்னும் நம்முடைய சிறுமையை மாற்றுகிற தேவனுடைய அருகாமையிலே கடந்து போகிற அனுபவத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பலனை வருகிற தேவன் ஜீவனுள்ள தேவனா. ஹalleluya. ஹalleluya. ரொம்ப வரப்படும் ஜீவன் அல்லாதவைகளை மாற்றுவார். ஜீவனுள்ள தேவனுக்கு ஜெபங்களாக இருக்கிறதுனால அதனுடைய ஜெபத்தை கேட்கிற ஆசீர்வதிப்பார். அதன் பட்சத்திலிருந்து அடையாளமாய் ஒரு நாளும் நம்முடைய நம்பிக்கை கெட்டு போக வாழ்க்கையிலே எப்போ இந்த சிம்டம்ஸ் நம்முடைய வாழ்க்கையில காணப்படாதோ அப்போ புரிந்து கொள்ளுங்க மகிமை நம்ம நாள் அனுபவி இஸ்ரவேலின் மகிமை நம்ம பலத்தின் மேல பலன். இன்னும் கிருபை மேல கிருபை சேரக்கூடிய பலத்தின் மேல பலன்.
இன்னும் அவருடைய மகிமையின் மேல சேரக்கூடியவர்களாக நம்ம மாறும். இன்னும் அவருடைய சிறுமையை மாற்றினாலே தேவனுடைய அந்த அருகாமையில ஆடவே கூடக்கூடிய ஆண்டவருக்குள்ளாக நம்ம என்ன சொல்றாங்க? போதும்னு சொல்றது எதுக்கு தெரியுமா சொன்னோம்? அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, உன்னவும் உடுக்கவும் இருக்கவும் இருந்தால் போதும் என்று மாற்றுவார். போதும் என்ற மனபக்தியை தேவ பக்தியே மிகுந்த ஆசீர்வாதம். அது மட்டும்தான் அடையாளமாய் என்ன வேணும்? பாதுகாப்பு. ஏன்னா போதும் வாழ்க்கையிலே மகிமைக்கு சிந்தனையுமா காணப்படும் பொழுது நன்றாக புரிந்து கொள்ள இயேசு யார்? கிறிஸ்துவின் தேவகுமாரன். என்ன பண்றோம்? அவர் பிதாவை என்ன சொல்றாரு தெரியுமா? பிதாவே நாள் வரை நலத்தின் மேல பலன் அடைகிறேன், இன்னும் மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கிருபையின் மேல வேண்டிக் கொண்டபோது பலனும் மேல பலன் ஒரு சத்தம் வந்தது. மகிமை மேல மகிமைப்படுத்தினேன், காரியம் இன்னமும் மகிமைப்படுத்து எக்ஸ்டென்ஷன் ஆகி போய் இயேசுவுக்கே அந்த மகிமையில ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு அதிகமான சொல்றது தெரியுமா? சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இருந்தால் இந்த உலகத்திலாக வாழ முடியும். போதும் என்ற மகிமையின் மேல மகிமையே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அதுக்கு மட்டும் அந்த உலகத்துக்கு வாழ வேண்டும் போதுமானது. ஏன்னா போதும் ஸ்லோகம் போனோம்னா மகிமைக்கு என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் மகிமையை தேவன் திரும்ப பண்ணுவேன் என்று சொல்ல காரணம். ஆனா அவர் பிதாவிட்ட லோகம் பண்ண பாக்கியம் உள்ளவர்களாக பிதாவே நாள் வரைக்கும் என்னை மகிமைப்படுத்துகிறேன், இன்னும் மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி வேண்டுமே கொண்டபோது மகிமைப்படுத்த ஒரு காரிய சத்தம் வந்து ஆண்டவர் பாதி கொடுக்கிறாரா? மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்து. இயேசு சேர்ந்த மகிமையில ஒரு எக்ஸ்டென்ஷன் தேவைப்படும். ஒரு ஆதாயங்கள் எவ்வளவு அதிகமா அடுத்த ஆத்மாக்காக நல்லபடியா எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க. கிருபையின் மேல கிருபை அடையும் போது இந்த உலகத்தில் ஏழு வாசிகள் ஆபிரகாம் இறங்கு வரிசைக்கு வந்த மகிமையின் மேல மகிமை அடைந்தாதான் பரலோக நீதிமான் 30 நீதிமான். கிருபை இந்த உலகத்துக்கு வாழுகிறதற்கு போதுமாயா? பழைய பரலோகம் போனோம்னா மகிமையே இருப்பாங்க. நாம தெரியுமா? இஸ்ரவேலின் மகிமையை தேவன் தாண்டி தர பண்ணுவேன் என்று சொன்னதற்கு நீதிமான் தாண்டி அவர் நம்ம 50 லோகத்தின் பாக்கியமுள்ளவர்களாக 50 நீதிமான் இருந்தா ஆண்டவர் தேசத்தை நான் அழிக்க மாட்டேன்னு சுரியமான தேசத்துல தான் என் குடும்பம் ஒரு நாள் நம்ம உறவுகள் இருக்கு. நான் என் குடும்பம் ஒரு யாரையோகளும் சந்ததியும் காரணம்னா தேசம் காக்கப்படும். அச்சு தேசம் காக்கப்படும். 50 நீதிமான்களை ஆயத்தப்படுத்தும். ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்திட்ட சபைக்குள்ள வந்துருச்சு. இன்னும் அடுத்த ஆத்மாக்காக என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். ஏழு வரிசையில ஆபிரகாம் இறங்கு வரிசைக்கு வந்தார். மகிமையின் மேல மகிமை இருந்தா 45 நீதிமான் இருந்தா, 30 நீதிமான் இருந்தா, 20 நீதிமான் இருந்தா, 10 நீதிமான் இருந்தா. இன்னும் ஆண்டவருக்கு அல்லேலூயா. ராம பழைய ஏற்பாடு இன்னும் ஜெபிக்கிற ஏற்பாடு நாம என்ன பண்ண தெரியுமா? அவசியமா 10 நீதிமான தாண்டி ஒரு குறிப்பிட்ட 30 நீதிமான தாண்டி நேற்றைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன் தெரியுமா? கூடாது 4 நீதிமான் இருந்தா ஆண்டவர் தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த தேசத்துல தான் என் குடும்பம் இருக்குது, என் உறவுகள் இருக்கு தெரியுமா? நானும் என் குடும்பமும் என் உறவுகளும் என் சந்ததியும் காக்கப்படணும்னா தேசம் காக்கப்படணும். தேசம் காக்கப்படணும்னா 50 நீதிமான்களையாவது நான் சம்பாதிச்சேன். சொல்லுங்க. ரொம்ப நல்லது. வெளியிலே சொல்லுங்க. ஒரு காலத்துல செஞ்சோம், ஒரு காலத்துல அதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அல்லேலூயா. மகிமையின் மேல மகிமை அடைவது லாங்லாங்க ஒரு சோலாங்க போன்ற பாடல் அங்க வேலைக்காக இன்னும் அப்டேட்டடா இருக்கு. கிராமங்களுக்கு போகணும், மகிமைக்குரிய காரியத்துல எந்த அளவுக்கு வளரும் அவசியமா. ஒரு குறிப்பிட்ட இதுல அமாவாசை இதுல இருந்து நிலா நேற்றைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வளரக்கூடாது. நாளை பௌர்ணமியா மாறி நாளை நாங்க வெளிச்சம் தெரியுமா? எப்படி ஊழியர்களாம் தெரியுமா? நீங்க வளர்ந்தாதான் உங்க குடும்பத்துக்கு வெளிச்சம். இப்ப என்ன, நீங்க வளர்ந்தாதான் உங்க சந்ததிக்கு வெளிச்சம், நீங்க வளர்ந்தாதான் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம், நீங்க வளர்ந்தாதான் உங்க சபைக்கு வெளிச்சம், நீங்க வளர்ந்தாதான் உங்க பட்டணத்துக்கு வெளிச்சம். அல்லேலூயா. நீங்க வளரலனா குடும்பத்துல இருந்து நம்மள இருந்து தேசம் வரைக்கும் இருட்டுல தான் நம்ம அதெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவலுக்கு வொர்க் அவுட் ஆகுமா? அல்லேலூயா. யோசிச்சு லாங்லாங்க போன்ற பாடல் கர்த்தர் சொன்னாங்க. நிறைய நோக்கம் என்ன அப்டேட்டடா எப்படி இருக்கு பாருங்க. பிரியமான தேவனுடைய மகிமைக்குரிய காரியத்துல தேவன் வளர்றார் தெரியுமா? நம்முடைய சிறுமையா சிறையிருப்பை மாற்றுகிறார். பர்சனலா நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். நம்முடைய காரியத்தை அடைக்கலமா இருக்கிறார். அடுத்த ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய மற்றும் ஒரு பெரிய காரியத்தை மட்டும் நீங்க வளர்ந்தாதான் முடிங்க. அதே 1ஆம் அதிகாரம், நீங்க வளர்ந்தாதான் உங்க சந்ததிக்கு வெளிச்சம், நீங்க வளர்ந்தாதான் உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம், நீங்க வளர்ந்தாதான் நான் உண்மையை வளர்ந்தாதான் உங்க பட்டணத்துக்கு வெளிச்சம். அல்லேலூயா. நீங்க வளரலைனா குடும்பத்துல இருந்து நம்மள இருந்து இப்பொழுது நான் உண்மையில இருந்ததா கர்த்தர் புரிந்து கட்டுகளை
அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணார். யோசிக்கிறோமா? இஸ்ரவேல் ஏசாயா அவரை பண்ணுவேன் கர்த்தர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஏசாயா அப்ப பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இங்க தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? நம்முடைய சிறுமையின் சிறையிருப்பை மாற்றுகிறார். பர்சனலா நம்முடைய சிறுமையின் சிறையிருப்பை மாற்றுகிறார். நம்முடைய காரியத்தில் அடைக்கலமா இருக்கிறார். அந்நாளில் ஆண்டவர் நம்ம தோழி நின்ற அவன் சுமையும் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். அதே 1ஆம் அதிகாரம் 1:13 கழுத்து நின்ற அவன் நுகமும், ரெண்டும் ஒரே வசனம் தான். அந்த ரெண்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இப்பொழுதும் நான் உண்மையா இருக்கிற அவன் நுகத்தை குறித்து கழுத்திலிருந்து அவன் நுகட்டுகளை அறுப்பேன் நீக்கப்படும் சொன்னார். இப்பொழுது நான் சொல்லும்போது அவர் சொல்றாரு தெரியுமா? குறித்து கட்டுகளை அறுப்பேன் முறித்து ஆண்டவர் வாக்காளர் நாகும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ரெண்டுக்கும் டிஃபரண்ட் என்னது பாருங்க. அவன் நுகத்தை சத்துரு நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நுகத்தடிய ஆண்டவர் எடுத்து அப்படியே ஓரமா வச்சிரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எடுத்து ஓரமா வச்சுட்டா மறுபடியும் என்னத்துக்கு வாய்ப்பு உண்டு? நாளில் உன் மறுபடியும் எடுத்து வைக்கிறதுக்கு சுமையும் வாய்ப்பு உண்டு. இருக்குதா இல்லையா? நாகும்ல சொல்றாரு, கழுத்து நின்று அவன் நுகமும் மறுபடியும் உன் மேல வராத ஒரே வசனம் தான். அதை புரிந்து அல்லேலூயா. அவன் கையில மறுபடியும் உன்னை கட்டாதபடிக்கு கழுத்தை அது அவன் நுகம் நீக்கப்படும். அல்லேலூயா. ஆனா நாகும்ல எதனால இதை செய்வாரா? அபிஷேகம் நுகத்தை 10:27 வாசி முறித்து ஆக்சுவலா அப்லோட் பண்ணீங்க. நாகும் அபிஷேகத்தினால் நுகம் பாருங்க. அவன் நுகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நுகத்தடிய சாத்தா எடுத்து அப்படியே அடிமைக்காரங்க நுகத்தை கூட்டி நம்மள சவாரி பண்ணி எடுத்து ஓரமா வச்சிட்டா மறுபடியும் நம்ம கழுத்துகளோட சேர்த்து கயிறுகளை மறுபடியும் எடுத்து வைக்கிறதுனால நம்ம பிணைத்து இல்லையா? நாம் ஒரு நாளும் அவருடைய அடிமைத்தனத்துல இருந்து விலகாதபடி நம்ம கட்டி வச்சிருந்தோம்னா வராதபடி அந்த கட்டுகளை ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. அந்த நுகங்களை மறுபடியும் கட்டாத வராதபடி அதை நான் அதுவே போடுவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு உலகத்துக்கு வந்தபோது என்ன எதனால இதை செய்வாரா? நுகத்தடியை எடுத்து ஓரம் அபிஷேகம். ஏசாயா 10:27 ஆவியானவர் வந்த பிறகு என்ன பண்ணார் தெரியுமா? நுகத்தடிய ரெண்டா முறிச்சு போட்டுட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நுகம் நமக்கு செய்த ரட்சிப்பும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்த ரட்சிப்பும் நம்ம மேல சாத்தான் அல்லேலூயா அடிமை நம்ம மேல இருக்கிற சாத்தானுடைய சவாலை கிறிஸ்து நீக்கினார். நம்ம மேல எங்களோடு கூட சேர்த்து கயிறுகளை இனி நம்ம மேல வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அதை முறித்து ஒரு நாளும் அவருடைய அடிமைத்தனத்தில் விலகாதபடி நம்ம கட்டி வச்சிருக்கீங்களாக நம்ம அந்த கட்டுகளை ஆண்டவர் நீ அடிமைகளாக இல்லையா? நீ அடிமைகளில் மறுபடியும் கழுத்துக்கு வராதபடி அதை ஆவிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உத்தர ஸ்வீகாரத்தின் இயேசுவிலாக போது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலும் அவர் நமக்கு கொடுத்த முத்திரையின் ஆவியினாலும் பரிசுத்த ஆவியானவராக பிரகடனப்பட்டு அவருடைய நுகத்தடிய அங்கம் பண்ணி ரெண்டாம் முறிச்சு போட்டுட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. கிறிஸ்து நமக்கு செய்த ரட்சிப்பு சாதாரண மனிதர்கள் நமக்கு செய்த ரட்சிப்பு மகத்தானவர். அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற சாத்தானுடைய நுகத்தை தேவன் நீக்கினார். அவருடைய ஆவி மேல இருந்து எடுக்கப்பட்ட அந்த நுகம் இனி நம்ம மேல வராத இரத்தத்தினாலே ஜெனித்த ஆவியானவர் அதை முறித்து அவருடைய பிள்ளைகளாக நாம் இங்கே வைக்கலாம். மகிமைதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை. இனி அடிமைகளாக அல்ல, இனி அடிமையின் பிள்ளைகளாக அல்ல, தேவன் நமக்கு தேவனுடைய ஆவியின் இஸ்ரவேலின் மகிமை ஸ்வீகார அடிமை பிள்ளைகளாக திரும்ப கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலும் தேவன் நமக்கு கொடுத்த முத்திரையின் ஆவியினாலும் பாதுகாப்பை ஆவிகளை கொடுத்தார், பட்டணங்களை கொடுத்தார், கோட்டைகளை கொடுத்தார், புறங்களை கொடுத்தார், ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்ம சாதாரண மனிதர்களுடைய அல்ல விடுதலையாக்கி கொண்ட ஸ்பெஷல் பீப்பிள் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? அந்த தேவன் ஆசீர்வாதத்தை ஆவியினாலே ஜனிப்பித்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே ஜனிப்பித்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இங்கே வீற்றிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமை. பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் மகிமையை கிறிஸ்து அடிமைத்தனத்திலே திரும்ப கொண்டு வந்த தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் பாதுகாப்பின் அரவணை கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தார். உன்னதங்களின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆசீர்வாதங்களாக நம்ம தேவனுடைய ஆவிக்குரிய மாத்திரம் அல்ல, நம்ம ஈபியர்கள் உலகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம்.
என் தேவன் நம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற இயேசு சாமி சும்மா உட்கார்ந்துட்டு இல்ல, என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கார் தெரியுமா? துரோகிகளாகிய பாவிகளாகிய நமக்காக பரலோக பிதாவினிடத்துல வேண்டுதல் செய்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே அபிஷேகத்தையும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கான தகுதியையும் உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாங்க? நம்ம அதே நேரத்துல மாத்திரம் இல்ல, மேல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிற கர்த்தர் 4ஆம் அதிகாரம் என்னெல்லாம் 3வது வசனத்துல வாசிக்கும். அதெல்லாம் நிறைவாக்குவது தேவன் தம்முடைய மகிமையிலே நமக்காக என்ன பண்ணிருக்காங்க? உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே பொழுதும் நிறைவாகவும் எனக்காகவும் நிறைவாக ஆண்டு காலம் ஊழியம் செய்து கடைசியில தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நடந்து போன தேவன் இப்பவும் சும்மா இல்ல, இப்பவும் நமக்காகவே துரோகிகளாகிய பாவிகளாகிய இப்பவும் நம்முடைய தேவைகளுக்காகவே முக்கியப்படுத்திக் கொள்கிறார். இன்றைக்கு நாம இழந்த வாழ்க்கையை திருமணத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே சித்தமுள்ளவராக சுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் மகிமையான தேவனுக்கான தகுதியையும் சித்தம் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருச்சபையில மேல இருந்து பார்த்து கொண்டே இருக்கிற கர்த்தர் மறுரூபத்துல நமக்கு என்னெல்லாம் குறைவா இருக்கோ அதெல்லாம் நிறைவாக்குவதற்கும் மகிமையில அவர் நமக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க? தேவைகளை தாவி வலது பாரிசத்தில் அவர் கொண்டிருக்கிறார். நமக்கு அதிகமா இங்க இருக்கும் பொழுதும் உங்களுக்காகவும் எனக்காகவும் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்து கடைசியில தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நடந்து போன தேவன் இப்பவும் சும்மா இல்ல, இப்பவும் நமக்காகவே வாங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய தேவைகளுக்காகவே முக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் இழந்த வாழ்க்கையை திரும்ப நமக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மகிமையான தேவன் தான் பாதுகாப்பை சித்தம் நமக்குள்ளே நிறைவேறுவதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எதிர்கால வாழ்க்கையை இந்த திருச்சபைக்கு அழைத்திருக்கிறார். அந்த மனிதர்களாக நாம் மாற்றியிருக்கிறார். நம்முடைய வருகைகளுக்கு இவ்வளவு காரியத்தை யோசிப்போமானால் பரலோக பிதா அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல உலகத்தின் தேவைகள் நிச்சயம் எல்லா அல்லேலூயா அதிகமா நாம என்ன செய்யணும் தெரியுமா? இது எனக்கு தேவை. உலகத்தின் மகிமை நான் பறந்த போல அதனுடைய உலகத்தின் மகிமை ஏன் பின்னாடி ஓடி வரும்? அல்லேலூயா. 2 வயசு உலகத்தின் மகிமை ஏன் காதடியில வந்து ஓடும்? வடியனை வாங்கி போட்டார். ஒரு கிணசரேத் வயதானவருக்கு பிழைப்புக்காக மீன் பிடிச்சு கொண்டிருந்த பேதுரு அது ஒரு பருவம் அடைந்த போது, ஆனால் பிற்காலங்களில் எருசலேம் ஒரு அப்போஸ்தலனாக இருந்த ஆடைகளை கொடுத்து எல்லா ஜனங்களும் வளர்ந்த போது நான் எனக்காக பாதுகாப்பை அவருடைய காலின் கீழ வச்சான். எதிர்கால வாழ்க்கையும் பிழைப்புக்காக வாழ்ந்து கொண்டிருந்த பேதுரு எப்ப ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சாரோ பிள்ளைகளுக்கு சகலம் ஆகிய காலின் கீழ வந்தார். அல்லேலூயா. பரலோக பிதா அல்லேலூயா பிள்ளைகளுக்கு மேலை கப்பல்களை காரியத அதிக நிச்சயம் ஆண்டவர் செய்யாமல்லவா? அல்லேலூயா. நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை பேதுருனோ அவருக்கு நாங்க நீங்க என்ன வித்தியாசமா ஓடி வரும்? அல்லேலூயா. உலகத்தின் மகிமை ஏன் காதடியில வந்து விழணும்? அவருக்காக வாழணும். ஒரு கிணசருக்கு அடலருக்கு அவருடைய ராஜ்யத்துக்காக காரியங்களை தேடணும். பேதுரு நமக்கானவைகளை தேட நல்ல தட பிற்காலங்களில் எல்லாமே அப்போஸ்தலனாக நிலையில் ஒரு நல்ல ஈவுகளை கொடுத்தார். எல்லா ஜனங்களும் லோகத்திலே தான் நல்ல ஈவுகளை கொடுப்பதாக காலின் கீழ வச்சார். அல்லேலூயா. அன்றைக்கு வெறும் பிழைப்புக்காக வாழ்ந்து கொண்டிருந்த பேதுரு எப்ப ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சானோ ஏதேன் சகலமும் ஆதாரத்தை வந்தது. அந்த மகிமையை மீட்டு தரும்படி அல்லேலூயா 2ஆம் ஆதாமாக வேதகத்திலே அவதரித்தீர்கள் தெய்வம் ஆண்டவர் செய்யாமலுக்காக உம்முடைய கடைசி சேமஸ்தம் வரை அல்லேலூயா ஆண்டவரே அல்லேலூயா எங்களுக்கான ஒரு மகிமையை திட்டத்தை எங்களுடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கை மகிமையை திரும்ப வர பண்ணுகிற ஒரு பெரிய நோக்கத்தை எங்களுக்கு ஆண்டவரே வைத்து போயிருக்கிறீரே. அந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட நாங்கள் கிறிஸ்துவின் மகிமையின் சாயலை அடைந்து கொள்வதற்கு ஆண்டவரே எங்களை ஆலயத்தில் கொண்டு வந்து உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்பி உம்முடைய உபதேசங்களை தந்து நடத்தி வருகிறீரே. நாங்கள் இந்த மகிமையை மறந்து போனவர்களாக இந்த மகிமையை நாடாமல் இந்த மகிமையை குறித்த அறிவில்லாமல் வாழுகிறவர்களாக இருந்த காலங்கள் போதும் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப பண்ணி அவர்களுடைய அடையாளங்களை அவர்களுக்கு திரும்ப கொடுத்த நல்ல தெய்வம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய அடையாளங்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஆவிக்குரிய அடையாளங்களை மீண்டும் ஒரு விசை
விசையா எங்களுக்குள்ளே புதுப்பித்து வரும்படியாய் மீண்டும் ஒரு விசையாய் அந்த அபிஷேகத்தினுடைய உயிர் வீழ்ச்சியை, அந்த ஆத்ம உயிர் வீழ்ச்சியை எங்களுக்குள்ளே அளவில்லாமல் அங்கே எரிந்து கொண்டிருக்கிற எங்கள் வரிகளை, நெறிந்து கிடைக்கிற எங்கள் நாகங்களை நியாயத்திற்கு ஏதுவாய் திசை திருப்பி நிலைப்படுத்துகிற தெய்வமே, கடவுளே உம்மை கரையில் நாடாமல் அர்ப்பணித்தார் அல்லாமல் வாழ்கிறவர்களாக காலங்கள் போதும் ஆண்டவரே, போதும்பா. இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணி அவர்களுடைய அடையாளங்களை அவர்களுக்கு திரும்ப கொடுத்த நல்ல தெய்வம் இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய அடையாளங்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஆவிக்குரிய அடையாளங்களை மீண்டும் ஒரு விசையாய் எங்களுக்குள்ளே புதுப்பித்து வரும்படியா, மீண்டும் ஒரு விசையாய் அந்த அபிஷேகத்தினுடைய உயிர் வீழ்ச்சியை, அந்த ஆத்ம உயிர் வீழ்ச்சியை எங்களுக்குள்ளே அளவில்லாமல் ஒழித்து விடும்படியா, அங்கே எரிந்து கொண்டிருக்கிற எங்கள் பிரிகளை, நெறிந்து கிடக்கிற எங்கள் நாகங்களை நியாயத்திற்கு ஏதுவாய் திசை திருப்பி நிலைப்படுத்துகிற தெய்வமே, ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் சொல்லி அர்ப்பணிப்போமா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே.